எதுக்கு 2 கப் காஃபி? வந்து இது எனக்கும் சேர்த்து கொண்டாந்துருக்கேன். நீ இன்னும் சாப்பிடலையா? ஓ, இது 2வது தடவை. வசந்தி, பாவம் மாடியில இருக்கிறவர் காஃபி சாப்பிட்டாரா இல்லையோ, வேணும்னா இத கொண்டு போய் கூட. நல்லா இருக்கக்கா. அவர் சாப்பிட்ட நமக்கு என்ன, சாப்பிட்டாட்ட நமக்கு என்ன? குடியிருக்கவங்களுக்கு காஃபி டிஃபன் கொடுத்தா நமக்கு கட்டுப்படி ஆகுமா? அவர் கொடுக்கிற வாடகை இதுக்கே போதாதே. வாஸ்தவம் தான் வசந்தி, ஏதோ தோணிச்சு சொன்னேன், அவ்வளவுதான். வசந்தி, அவரே வராருடே. இன்னைக்கு மட்டும் போனா போதும், மரியாதை கேட்டு பாரு. இந்த மரியாதையை அவர் தினம் எதிர்பார்த்தாருங்க. அப்படியெல்லாம் செய்ய மாட்டார் வசந்தி. என்னங்க காபி சாப்பிடுறீங்களா? ஓ எஸ், ஆட்சேபனே இல்ல, சாப்பிடுறேனே. குடக்க. சாப்பிடு. தேங்க்ஸ். காஃபி ரொம்ப நல்லா இருக்குது. நீங்க போட்டீங்களா? இல்ல, அக்கா. ஓ ஐ சி, வெரி குட். A1 காஃபி. நீங்க படிக்கிறீங்களா? எத்தனையாவது? 10ஆவதா? பிஏ. ஓ பிஏ. எனக்கு இவ்வளவு நாளா தெரியாது. உங்களுக்கு எதுக்காக தெரியணும்? எது? ஆமா, எனக்கு எதுக்காக தெரியணும்? நான் என்னமோ நான் வளர்றேன் இல்ல. ஆமா. இவங்களும் படிக்கிறாங்களா? இப்ப இல்ல, 8வது வரைக்கும் படிச்சிருக்காங்க. ஓ ஐ சி. அதான் நல்லது. பெண்கள் ஓரளவுக்கு படிச்சா போதும், அதிகமா படிச்சு என்ன செய்ய போறாங்க? இப்ப மன்னிக்கணும், அடுத்த ஜென்மத்துல நான் மறுபடியும் பெண்ணா பிறந்த உங்கள் அட்வைஸ் பிரகாரமே படிக்கிறேன். கீதா, கீதா. இன்னையே வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கிறீங்க, போய் வெளியே பாருங்க. சரி, போறேன். இந்தாங்க சோப்பு. ரெண்டு டிக்கெட் புக் பண்ணட்டுமா? ஐயோ ஐயோ, பெரிய ஒம்பா போச்சு. வசந்தி, நாளைக்கு சனிக்கிழமை தானே, சினிமாக்கு போவோமா? என்னோட வீட்டுல பேசக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். போயிடுங்களேன். சரி. மாலினி, 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 என்ன கொல்ல போகுதுன்னு இப்படி கத்துறீங்க? ஏன் கூட்டிங்க? ஒண்ணு இல்ல, இப்போ நீ உள்ள வேலையா இருந்தியா? இல்ல, உங்களை போல வேலை வெட்டி இல்லாம தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஐயோ, சொல்லி காட்டுறாளே, சொல்லி காட்டுறாளே. சரி சரி, எதுக்கு கூப்பிட்டீங்க? இங்க நடந்த கலாட்டாவில நான் எதுக்கு கூப்பிட்டேங்கிறதையே மறந்துட்டேன். அப்ப நான் வரேன். இரு 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 இரு, போகாத. ஞாபகம் வந்துருச்சு, நான் காபி சாப்பிட்டே பழக்கமா போச்சா? என்னது? இரு இரு, நீ திடீர்னு காப்பியை நிறுத்தின உடனே திடீர்னு ஒரு தலைவலி. அப்ப கொஞ்சம் கஷாயம் போட்டு கொண்டாறேன். அங்கதானே உதைக்குது, அதை அப்படியே காப்பியா மாத்தேன். காப்பியா இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. எதுலதான் குறைச்சல்? மாலினி, ஏ மாலினி, என்னோட அருமை உனக்கு இப்ப தெரியாது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஆஹா நம்ம புருஷன் இப்படிப்பட்டவனா அப்படி நினைச்சு நீ ஆச்சரியப்பட போற. அப்போ அந்த நல்ல நாள் வரட்டும், நீங்க காஃபி சாப்பிடுவீங்க. பாத்தியா பாத்தியா பாத்தியா, என் வீக் பாயிண்டே பிடிக்கிறியே. மாலினி, இன்னைக்கு ஒரு நாள் ஒரு கப்பு காபி ப்ளீஸ் ப்ளீஸ். அதுல சக்கரை வேணாலும் குறைச்சுக்க. நான் சொல்றபடி செஞ்சா ஒரு கப்பு காஃபி தரேன். செஞ்சாட்டு இருக்கிற, என்ன செய்யணும் சொல்லு சொல்லு. இங்க இருக்கிற வெளியிக்கு போணுமா, வெளியே இருக்கிற உள்ளதுக்கு போணுமா? எல்லாம் வேண்டாம், வாங்க. ஐயோ, எங்க கூட்டிட்டு போறாளோ, என்ன செய்ய சொல்லுவாளோ. இங்க வாங்க. இது என்ன உலக்க? கொஞ்சம் மிளகாத்தூள் இடிச்சு கொடுங்க, நான் போய் காஃபி கொண்டாறேன். நான் மிளகாத்தூள் அடிக்கிறதா? கூட மாட வேலை செஞ்சா ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டீங்க. இதுல எப்படி குறைவேன்? நான் தான் நான் அளவுல குறைஞ்சுக்கிட்டே வரேன்னு. கொஞ்சம் வரேன். அங்க போறீங்க? கதவை தாள போட்டு வந்துடுறேன். திடீர் சிநேகிதன் எவனாவது வந்துருவான். ஒருத்தரும் வர மாட்டாங்க, எல்லாம் நான் போட்டாச்சு. திட்டம் போட்டுதான் இந்த சதி நடக்குதா? ஆமா, நான் என்ன வேலைக்காரனா? எனக்கு பதிலா ஒரு வேலைக்காரி வச்சுக்கிட்டா என்ன? ஆமா ஆமா, உங்களுக்கே வேலை கிடையாது, இந்த லட்சணத்துல ஒரு வேலைக்காரி. தாக்குறாளே தாக்குறாளே. ஐயோ, இது காப்பி தூளா இருந்தாலும் பரவாயில்லையே, மிளகா பொடியாச்சே, நெடியேறுமே நெடியேறுமே. இந்த பாருங்க, நம்ம குடும்பத்துல இனிமே சிக்கனமா நடத்தணும். அது என்ன இப்ப சிக்கனம்? ஒண்ணு இல்ல, நம்ம 2 பேரோட 3வது ஆள் சேர போகுது. யார் அது 3வது ஆளு? யார் அது? அதாங்க
இல்ல உண்மையை கூட சொல்ல மாட்டேங்கிறாள. ஒண்ணு இல்லைங்க, நானு 3 மாசமா முழுவாம இருக்கேங்க. 3 மாசமா? 3 மாசமா? அம்மா போயிட்டு வரேன். அம்மா போயிட்டு வரேன். வசந்தி, இந்த வசந்தி கோயில் பிரசாதம். நீ பாஸ் ஆயிட்டா பா வேண்டிட்டு இருக்கு. அப்போ பாலு சொல்லி வச்சிருக்க. வசந்தி, சாரி, அதை எடுத்து வை. ரொம்ப களைச்சு போன மாதிரி தான். உண்மையிலேயே களைச்சு போய் தான் வந்திருக்கிறேன். அந்த விசிறியை கொண்டாந்து வீசு. இந்த ஓட்ட அதிகாரத்துல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. போன காரியம் என்னாச்சு? இந்த பார், உனக்கு புதுசா அட்வைஸ் பண்ண விரும்புறேன். புருஷங்கார வெளியில போயிட்டு வந்தோடனே வாங்க உட்காருங்க, சாப்பிடுறீங்களா, குளிக்கிறீங்களா, முழுவீங்களா, படுத்து தூங்குறீங்களான்னு அன்பா கேட்கணும். அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் கேவலமா பேசப்படாது, தெரியுமா? இந்த 200 ரூபாய் கொண்ட பொட்டியில வையே. 200 ரூபாவா? ஏன் சந்தேகமா இருக்குதா? இல்லன்னா கண்ணை கழுவிட்டு பாரு. ஏது வேலை கிடைச்சு போச்சா? வேலை 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 வேலை. ஒருத்தங்கிட்ட கையை கட்டி நின்னு பதில் சொல்ற உத்தியோகம் அது உத்தியோகமா? எவன் ஒருத்தன் சுதந்திரமா வாழறானோ அவன் தான் மனுஷன். அந்த ரேங்க்ல நான் தான் ஃபர்ஸ்ட். எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியலையா? இப்படி உட்கார சொல்றேன். பைரவனை தெரியுமா? தெரியுமே, இந்த கதைலாம் எழுதுறாரு அவர் தானே? நல்லாவே தெரியும். தெரியுமா? அவரை நீ நேர்ல பாத்திருக்கியா? இல்ல இல்ல, அவர் கதை படிச்சிருக்கேன். ரொம்ப அழகா எழுதுவாரு. அவ்வளவுதானே, நேர்ல பாக்கலையே. இப்ப பார், இங்கே பார், திரும்பி பார். சாட்சாத் அந்த பைரவன் நான் தான், உன் ஹஸ்பண்ட். நீங்களா? நிஜமாவா? ஏங்க இத்தனை நாளா என்கிட்ட சொல்லல? சொல்லி இருப்பேன். 7 எழுத்தாளன் இருக்கிறானே, அவனுக்கு வரும்படி கம்மி. வருவதான் அவனுடைய சொத்துன்னு ஊர்ல கண்டபடி பேசிக்கிறாங்க. ஒரு பொண்ணு ஒரு எழுத்தாளனுடைய சம்சாரம் சொல்லிக்க பிரியப்படவே மாட்டான். ஒரு பெரிய ஆபீசருடைய பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிக்கத்தான் பிரியப்படுவான். நான் ஒண்ணு அப்படி இல்ல. எழுத்தாளர் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லதான் நான் பிரியப்படுறேன். ஐயோ, இத நீ ஆரம்பத்திலேயே சொல்லி இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 24 டைம்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்பேனே. இப்ப எப்படி சொன்னீங்களா? அதுக்கு காரணம் இருக்கு, கவனமா கேளு. காலையில என்ன 2 ஆசிரியர் சந்திச்சான். மாசம் 300 ரூபாய் பணம் தாரேன், எனக்கு கதை எழுதி கொடுன்னு காலில் விழுந்தான். காலில் விழாத, கதை எழுதித்தாரன் புழைச்சுக்கணும்னு சொல்லிட்டேன். உடனே 300 ரூபாய் பணத்தை அட்வான்ஸா என்கிட்ட கொடுத்தான். அதை வாங்கிட்டு நேரம் அங்கே இருந்து நடந்தேன் வேகமா நடந்தேன். வழியில இந்த குட்டி எடுத்தான் எல்லாம் சந்திச்சான். அண்ணாச்சி, என்னாச்சு, உங்களை சந்திச்சு அநேக நாளாச்சுன்னு கையெடுத்து கும்பிட்டா. கையெடுத்து கும்பிடாத, என்ன விஷயம்னு கேட்டேன். ஏதோ சம்திங் அப்படின்னா ஒரு 100 ரூபாய் அப்படி தூக்கி போட்டு ஆளு கொஞ்சமா எடுத்துங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்தேன். ஆமாங்க, நீங்க ஒரு நாள் கூட வீட்டுல உட்கார்ந்து எழுதுனதாக நான் பாக்கலையே. உதைக்கிறே. நான் வீட்டுல உட்கார்ந்து எழுதி இருப்பேன், நீ சும்மா இருப்பியோ? உடனே வருவ, ஏதாவது கேட்ப, ஒருத்தருக்கு ஒருத்தர் தகராறு. எதுக்கு இந்த வம்பெல்லாம்? அதுக்குத்தானே சோத்த கையில வாங்கி நேரா பார்க்கல போய் உட்கார்றேன். அங்க என்னுடைய கற்பனை குதிரையை தட்டி விடுறேன். அது ஊரா மேஞ்சிட்டு சாயங்காலம் சைக்கிள்ல வந்து இறங்குது. இந்தமே அப்படி எல்லாம் வேண்டாம், வீட்டுல உட்கார்ந்தே எழுதுங்க. நீ சொன்னீன்னா அப்புறம் என்ன? ரூபா சரியா இருக்கான்னு நினைப்பாரு. ஒரு கப்பு காபி கிடைக்குமா? காப்பியா? சாச்சா வேண்டாம். இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேனே. கொஞ்சம் இருங்க, ஆப்பிள் ஜூஸ் கொண்டாறேன். ஆப்பிள் ஜூஸ் 200 ரூபாய் கொண்டாந்து கொடுத்தோம்னா ஆப்பிள் ஜூஸ், அதையே 400 ரூபாயா கொண்டாந்து கொடுத்தோம்னா ஆட்டுக்கால் சூப். எப்பா பைரவா, அட என் கண்ணு, நீ யாரு பிள்ளையோ, யாரு பெத்த பிள்ளையோ, நீ வாழ்க.
முகம். ஐ சி. ஆசையினாலே மனம் அஞ்சது கெஞ்சது தினம், அன்பு மீறி போனதாலே அபிநயம் புரியுது முகம். வாலில்லாத ஒரு அணில் ஆடில்லாத நேரம் பார்த்து தாவி பிடிச்சது கையில். சாரி. ஆசையினாலே மனம் அஞ்சது கெஞ்சது தினம், அன்பு மீறி போனதாலே அபிநயம் புரியுது முகம். இருக்குது மயக்குது என்னை, மூடி மூடி வைத்த எண்ணம் நாடுதே சுதனன்மை. ஆசையினாலே மனம் அஞ்சது கெஞ்சது தினம், அன்பு மீறி போனதாலே அபிநயம் புரியுது முகம். ஆசையாலே மனம் அஞ்சது கெஞ்சது தினம், அன்பு மீறி போனதாலே அபிநயம் புரியுது முகம். சூடேறி போயிருந்த நம்ம காதல் இப்ப இப்படி ஜில்லுன்னு போயிடுச்சு பாத்தியா? போதுமே உங்க விளக்கம். அடே தெப்ப கட்டியா அப்படி நடந்து போயிட்டியே, ஜுரம் வந்து என்ன செய்யறது? எனக்கு ஒண்ணும் ஜுரம் வராது. அப்படி வந்தாலும் என்னை கவனிக்க அம்மா அக்கா இருக்காங்க. உங்களை கவனிக்க நீ தான் இருக்கிறியா? தலையில ஈரம் இருந்தா உடம்புக்காகாது. தலையை தொடங்க. இது டவல் கொண்டு வரலையா? என்ன இது மழையில இப்படி நினைச்சிட்டு வர்றீங்க? என்னக்கா செய்யுது? திடீர்னு பாதி வழியில மழை வந்துட்டு, அடட ஜோரம் கிர வந்துட்டா என்ன செய்யறது? பாவம் அவர் கூட நினைச்சிருக்காருடி. நினைச்சு என்னக்கா கரைஞ்சு போயிடுவாரு. கொஞ்சம் காஃபி கொடுக்க. இதா மாடியில இருக்கிறவரு இன்னும் ஆபீஸ்க்கு போகலம்மா. போறதும் போகாதும் அவங்க இஷ்டம். அதை பத்தி என்னம்மா? அது இல்லம்மா, மாடியில இருந்து ஏதோ முனவல் சத்தம் கேட்டது. காலையில இருந்து குளிக்க கூட கீழே வரலம்மா. அவருக்கு உடம்பு சரியில்லையோ என்னவோ. சரி வா போய் பார்க்கலாம். என்ன சொல்லி உடம்பு கூட முடியல. ஐயோ கொதிக்குதே, ஒரே ஜுரம். அம்மா டாக்டர் கூட்டிட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. இரு தம்பி, கஷாயம் போட்டு கொண்டாரு. வசந்தி, நீ உள்ள போய் காஃபி குடி. இது யாருக்கு காஃபி? மாடியில இருக்கிறவருக்கு காலையில இருந்து ஜுரம். பாவம், அவரால எழுந்திருக்க கூட முடியல வசந்தி. அப்படியா? இந்தாங்க காஃபி. ஆபீஸ்ல இருந்து வந்துட்டீங்களா? ஏக்கா டாக்டர் வந்து பார்த்தாரா? இல்ல, அம்மா கஷாயம் போட்டு தந்தாங்க. அப்ப நான் உடனே போய் டாக்டர் கூட்டிக்கிட்டு வரேன். வேண்டாங்க, எல்லாம் சரியாயிடும். பரவாயில்லைங்க. இது ஒரு விதமான விஷ ஜுரமா?
ரொம்ப ஜாகிரதையா பாத்துக்கணும். ஆனா பயப்பட வேண்டிய விஷயம் ஒண்ணும் இல்லை. இந்த மருந்து வாங்கி தினம் ஒரு 3 வேளை கொடுங்க. குணமாகறதுக்கு எப்படி 1 வாரம் ஆகும். படுக்க விட்டு இருந்து அலவாரப்படாது. எஸ் டாக்டர். நாளைக்கு நான் வரேன். தேங்க்ஸ். வாக்கா கொஞ்சம் இருங்க. மொத்தமா கணக்கு பார்த்து கடைசியில வாங்கிக்கிறோம். வாக்கா அம்மா மருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். மேல வச்சுட்டுமா? தம்பி களைச்சு போய் தூங்குது. இப்ப அங்க போக வேண்டாம். ஏம்மா இந்த மருந்தெல்லாம் வேளைக்கு ரொம்ப கரெக்டா கொடுக்கணுமே. வேணும்னா நான் ஆபீஸுக்கு லீவ் போட்டுட்டுமா? தேவையில்லை வசந்தி. நானும் கீதாவும் இருக்கும்போது நீ எதுக்குமா அனாவசியமா லீவ் போடணும்? கீதா கிட்ட எப்பப்ப மருந்து தரணும்னு சொல்லிட்டு ஆபீஸுக்கு புறப்படுமா? நேரம் ஆச்சு. ஓ, நீங்களா? மருந்து இதை இப்பவே சாப்பிடணுமா? சரியா 10 மணிக்கு சாப்பிடணும்னு டாக்டர் சொன்னார். என்னங்க? என் பேரு கீதா. கீதா, என்னால உங்களுக்கு ரொம்ப தொல்லை இல்லையா? இல்ல, அது எங்களுடைய கடமை. என்னங்க ஒண்ணும் இல்லாம அப்படியே இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. சொல்லுங்க. பரவாயில்ல, இந்த லெட்டர் நாளை கூட போஸ்ட் பண்ணலாம். இல்லைங்க, இன்னைக்கு எழுத சொல்லுங்க. Okay. With reference to your recent letter, இப்படி வெளியே உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, ஜுரம் அதிகமா நான் என்ன செய்யறது? டாக்டர் வேற நிறைய தூங்கணும்னு சொல்லியிருக்காரு. தூக்கம் வரமாட்டேங்குது. கீதா, உங்களுக்கு பாட தெரியுமா? மனமும் துள்ளும், சொல்லாத கதைகள் சொல்லும், இல்லாத ஆசையை கிள்ளும், இன்பத்தேனையும் வெல்லும், இசை இன்பத்தேனையும் வெல்லும். துள்ளாத மனமும் துள்ளும், சொல்லாத கதைகள் சொல்லும், இல்லாத ஆசையை கிள்ளும், இன்பத்தேனையும் வெல்லும், இசை இன்பத்தேனையும் வெல்லும். இன்பக் கடலை தாண்டும் போது தோணியாவது கீதம், இன்பக் கடலை தாண்டும் போது
வருவதும் கீதம் இங்கும் சிதறும் வெள்ளங்களையும் எடுத்து வருவது கீதம் நினைத்து மகிழ்வதும் கீதம் புயல் இருளை மறைப்பதும் கீதம் இல்லாத மனமும் சொல்லும் சொல்லாத கதைகள் சொல்லும் இல்லாத ஆசையை கிள்ளும் இன்பத்தேனையும் எல்லும் இசை இன்பத்தேனையும் எல்லும் பயிரும் நீரை கண்டால் தோகை விரித்தே வளர்ந்திடும் சோர்ந்த பயிரும் நீரை கண்டால் தோகை விரித்தே வளர்ந்திடும் சாய்ந்த கொடியும் கிளை கண்டால் காவி அணைத்தே படர்ந்திடும் மங்கை இதயம் நல்ல துணைவன் வரவு கண்டே மகிழ்ந்திடும் உறவு கொண்டால் இணைந்திடும் அது உண்மையில்தான் இணைந்திடும் இல்லாத மனமும் சொல்லும் சொல்லாத கதைகள் சொல்லும் இல்லாத ஆசையை கீழும். இன்னைக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்க. ஹலோ, குட் ஈவினிங் வசந்தி. குட் ஈவினிங். இப்ப எப்படி இருக்கு உடம்புக்கு? பரிபூர்ணமா குணமாயிடுச்சு. அக்கா, இவரு காஃபி குடிச்சிட்டேன். அக்கா 4 மணிக்கே கொண்டு வந்து கொடுத்தா. வசந்தி, நான் இவ்வளவு சீக்கிரம் குணமானதுக்கு காரணம் உங்க அக்கா கீதா தான். தேவை அறிஞ்சு நேரம் அறிஞ்சு அவ செய்த உதவிய என்னால மறக்கவே முடியாது. சிரிச்ச முகத்தோட சலிப்பில்லாம அவ செய்த பணிவிடைக்கு நான் எப்படி நன்றி செலுத்துறதுன்னே எனக்கு புரியல. டாக்டருடைய மருந்தை விட கீதாவனுடைய அன்புதான் என் நோயை போக்கினது. நான் உன் அக்காவுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன் வசந்தி. வசந்தி, என்ன வசந்தி, என் மேல கோவமா? பின்ன என்னவா? அக்காவை பத்தி அவ்வளவு புகழ்ச்சியா பேசுனீங்களே, என்னை பத்தி ஒரு வார்த்தை பேசுனீங்களா? அதுக்கு தான் நான் இவ்வளவு கோவம். இத பாரு வசந்தி, உன்னை பத்தி ஒரு வார்த்தை என்ன, ஒரு 1000 வார்த்தை, 1,00,000 வார்த்தை இப்பவே சொல்லிடுறேன். எண்ணிக்க. கண்ணி கண்ணி ரசமி கற்கண்டி காதல் பொக்கிஷமே என் ஆரியர் காதலி. அப்போ உனக்கு என் மேல பொய் கோவம் தானே? நிஜ கோவத்தையும் பொய் கோவமா மாத்திர சாகசத்தை நீங்க தான் நிறைய கத்து வச்சுக்கிட்டு இருக்கீங்களே. போனது போகட்டும். இப்ப நம்ம கொஞ்சம் சீரியஸா பேசுவோம். நம்ம கல்யாணம் இப்போ? அடே அப்பா, அதுக்குள்ள என்ன அவசரம்? இத பாருங்க, அக்கா கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணம். எனக்கு என்னம்மா இப்ப கல்யாணத்துக்கு அவசரம்? நல்லா தான் இருக்கு போ. உனக்கு என்ன வயசு கொஞ்சமாச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? உனக்கு பின்னாடி வசந்தி வேற இருக்கா. இந்த பாருமா, பையன் கண்ணுக்கு பார்க்க லட்சணமா இருக்கானா. வயசு 30 ஆச்சான். ரயில்வேல 140 ரூபாய் சம்பளத்துல இருக்கானா. நம்ம அந்தஸ்துக்கு இதை விட நல்ல வரம் கிடைக்கவே கிடைக்காது. அடுத்த வாரம் அவங்க பொண்ணு பார்க்க வர போறாங்களாம். கடவுள் புண்ணியத்துல எல்லாம் ஒத்து வந்தா அடுத்த மாசமே அவங்க கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு நினைக்கிறேம்மா. வெரி குட். அம்மா, கல்யாணத்தை கண்டிப்பா முடிச்சிட வேண்டியதா. ஏம்மா, மாப்பிள்ளை பிடிச்சிருக்காரா? ஓ, அழகா இருக்காரா? நீ சொன்னா நான் நம்ப மாட்டேன். மாப்பிள்ளை வர சொல்லு, அக்காவுக்கு தகுந்த ஜோடியான நான் பார்த்து தீர்மானம் பண்றேன். சரி சரி, போடி அரட்ட. அக்கா அக்கா, என்னக்கா இது? கல்யாணம் சொன்ன உடனே நீ வெக்கப்பட்டு ஓடி வந்திருப்பேன்னு நினைச்சா கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கிய? ஒண்ணு இல்ல வசந்தி. பாத்தியா, என்கிட்டே மறைக்கிறியே. உனக்கு கல்யாணம் செய்துக்க பிடிக்கலையா? அதுக்கு இல்ல வசந்தி, அம்மா ஏற்பாடு செய்திருக்கிற வரன் தான் எனக்கு பிடிக்கல. எவ்வளவுதானா? பிடிக்கலன்னா
தைரியமா பிடிக்கலன்னு சொல்றதானே, அதுக்கே வருத்தப்படணும்? ஐயோ ஐயோ, நீ ரொம்ப கோழையக்கா. மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்னு சொல்லு. உன் மனசுக்கு ஏத்த மாப்பிள்ளைய தேடி கொண்டு வந்து உன் முன்னாடி நிறுத்தி உனக்கு மாலை போட சொல்றேன். என்கிட்ட சொல்ல மாட்டியா? உங்ககிட்ட சொல்லாம நான் வேற யார்கிட்ட சொல்ல போறேன் வசந்தி? நான் வந்து சொல்லுக்கா. மனப்பூர்வமா ஒருத்தர் காதலிக்கிறேன். ஓ, நீ பெரிய ஆளக்கா. வீட்டோட அப்பாவி மாதிரி இருந்துகிட்டு உனக்கு காதலிக்க கூட தெரியுதே. குட் அக்கா, உன்னுடைய காதல் கண்டிப்பா நிறைவேறும். அதுக்கு நான் பொறுப்பு. வசந்தி, ஆமா, யாரக்க நீ காதலிக்கிற அந்த அதிர்ஷ்டசாலி? சொல்ல வெக்கமா இருக்கு. காதலிக்கிறப்போ அவர் பேர் சொன்னதானே நான் போய் மத்த ஏற்பாடெல்லாம் கவனி முடியும். பேர் சொல்ல மாட்டேன். வேணும்னா போட்டோ காட்டுறேன். வெரி குட். போட்டோ வரைக்கும் வந்தாச்சா? அப்ப இது டெஃபினட்டா கனிஞ்ச காதல் தான். வசந்தி, முதல்ல நான் அவரை சந்திக்கிறப்பவே என் மனசு அவருக்கு பறி கொடுத்துட்டேன். அவர் உடல்நிலை சரியில்லாம இருந்த போது அவருக்கு சேவை செய்யற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அவரோடு பழகினேன். அவருடைய அன்பும் ஆதரவும் என்னை அவருக்கு அடிமையாகிடுச்சு. அவர் என் இதய கோவிலிலே தெய்வமாகிவிட்டார் வசந்தி. அக்கா, அவரு உன்னை காதலிக்கிறாரா? காதலிக்கிறாருன்னு தான் நினைக்கிறேன். அவர் என்ன விரும்பலன்னா எனக்கு வாழ்வே கிடையாது வசந்தி. என்னுடைய இந்த ஒரே ஆசையை கடவுள் நிறைவேற்றி வைப்பாருன்னு நம்பிக்கையோடு இருக்கு. இந்த நம்பிக்கை நாசமான என்னுடைய இதயம் வெடிச்சிடும். எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். அக்கா, இவரே உனக்கு கணவராக வாய்ப்பார். எப்பாற்பட்டாவது என் உயிரை கொடுத்தாவது கடவுள் சாட்சியாக இந்த கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன். வசந்தி, கவலைப்படாதே அக்கா, கவலைப்படாதே.